வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் வந்து அசோக் நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில ஒரு தேவையற்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியரை, "உன்னுடைய பூர்வ ஜென்ம பாவத்தினால தான் நீ வந்து கண் குருடாக பிறந்தாய்" அப்படின்னு சொல்லி சொன்னது. நம்ம அத சொல்றதுக்கே நமக்கு நா கூசுது அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த மகாவிஷ்ணு வந்து சித்தர் சொன்னதுனால தான் நான் இத சொன்னேன். அ அது வந்து ஒரு திருக்குறளை மேற்கோட்டி தான் அவர் மேற்கோள் காட்டி தான் அத சொன்னாரு அப்படின்னு சொல்லி நிறைய புனையப்படுகின்ற கதைகள் வருகிறது. பட் ஒரு ஒரு கீழ்த்தரமான இந்த சம்பவத்தை பத்தி தான் நம்ம பேசப் போறோம். இது பேசக்கூடாத ஒரு சம்பவம் அப்படிங்கிறதையும் சொல்றேன். பட் இத பத்தி விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் வந்து ஒரு அந்த பள்ளிக்கு ஒரு ஸ்பீக்கரா வந்திருக்காரு. ஸ்பீக்கரா வந்தவர் என்ன பண்ணணும், மாணவர்களுக்கு வந்து தேவையான புத்திமதிய சொல்லலாம், அறிவுரை சொல்லலாம், நெறைய டிப்ஸ் சொல்லலாம். நீங்க எப்படி படிக்கணும்னு சொல்லலாம். நெறைய விஷயங்கள பேசலாம். இல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு செக்சுவல் ஹராஸ்மென்ட் அத பத்தின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். மாணவிகளுக்கு வந்து குட் டச், பேட் டச் பத்தி சொல்லலாம். இப்படி நெறைய விஷயங்கள் இருக்கு. பொதுநலன் கருதி ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மென்ட் கிளாஸ் நடத்தலாம். அதெல்லாம் வேற விஷயங்க. ஒரு யோகா கிளாஸ் நடத்துங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். இப்ப நாங்கலாம் ரோட்டரில போனோம்னா நெறைய உங்களுக்கு காம்படிஷன் நடத்துவோம். அந்த மாரி நெறைய விஷயங்கள பண்ணுவோம். இப்போ எங்க அதாவது நீங்க ரோட்டரி சங்கங்களே போய் ஒரு ஸ்கூல்ல ஒரு ஃபங்ஷன் நடத்த முடியாத அளவுக்கு இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான். இத பார்க்கும்போது ரொம்ப கடினமான ஒரு பாதையாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியரை அவர் வந்து இந்துவா, கிறிஸ்டியனாங்கிற மாரி கன்ஃப்யூஷன்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அவரை வந்து ரொம்ப கேவலப்படுத்தி பேசி, மிகப்பெரிய அளவுல அதுக்கு வந்து தலைமை ஆசிரியரும், வேறு சில ஆசிரியர்களும் மகாவிஷ்ணுங்கிற அந்த நபரை வந்து போய் சமாதானப்படுத்துறாங்க. இது என்னங்க அநியாயமா இருக்கு? ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் என்ன கேட்கிறாரு? "உங்களுடைய பூர்வ ஜென்ம பாவத்தினால தான் நீங்கலாம் இப்படி இருக்கிறீங்க" அப்படின்னு சொல்லி சொல்வது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு செயல். இப்பொழுது பூர்வ ஜென்ம பாவத்தினால் தான் மகாவிஷ்ணு போய் சிறையில இருக்காரா? நான் கேட்கிறேன். இல்லையா அப்படி ஒரு பார்வை இருக்குல்ல. பாருங்க இத முடிச்சுட்டு அவரு ஆஸ்திரேலியா போயிட்டு வேற ஒரு புரோகிராம்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. வர்ற வழியில அவர விமான நிலையத்தில கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் மீது ஒரு 4, 5 வழக்குகள் போடப்பட்டது. இப்ப அவர் கைது பண்ணதுக்கு பிறகு சில வழக்குகளும் போடப்பட்டிருக்கிறது. குறிப்பா மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களை நீங்க வந்து உங்களுக்கு கண் குருடானதற்கு காரணம் வந்து நீங்கள் முன்ஜென்மத்து பாவம் பண்ணியிருக்கீங்க. அதுதான் இப்போ வந்து உங்கள இப்படி நிறுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர கேவலப்படுத்தி, அதாவது அவர் வந்து அதற்கு மாற்று கருத்து சொல்ல முற்பட்டிருக்கிறார் அந்த ஆசிரியர். ஆனாலும் அவர் வந்து அவர்கிட்ட சண்டைக்கு போறாரு. யாரு? இந்த மகாவிஷ்ணுங்கிறவர். அப்புறம் அவர கைது பண்ணி இப்ப நீதிபதி முன் ஆஜர்படுத்திய போது, அங்க என்ன சொல்றாருன்னா, "சித்தர்கள் வந்து எனக்கு அறிவுறுத்துகிறார்கள். அதன்படி தான் நான் பேசுகிறேன். எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லன்னு" ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு. இது என்னய்யா நியாயமா இருக்கு? அ சித்தர்கள் வந்து இவருக்கு சொல்லுவாங்களா? எப்படி சொல்றாங்க? எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல வைங்களேன் பார்ப்போம். யாராவது ஒருத்தருக்கு. எனக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையே கிடையாது. வாங்க நீங்க எனக்கு சொல்ல வைங்க. சித்தர் வந்து எனக்கு நேரடியா சொல்லட்டும். நான் கடவுள் இருக்கிறாருன்னு நம்புறேன் நானு. என்ன மாதிரியான பித்தலாட்டம்? கேட்டா வந்து ஒருத்தர் இங்கேருந்து ஓடி போனாரு. அவர் பேர் என்ன? கைலாசான்னு ஒரு ஐலேண்டுக்கு ஓடி போனாரு. அவர மாரி ஆக நான் ஆசைப்படுறேன். அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஏகப்பட்ட முரண்பட்ட கருத்துக்கள். யாரு நீதிபதியிடமே சொல்றாராம். இப்படிப்பட்டவர நீங்க என்ன பண்றது? இப்ப அவர் காவல்துறையினர் அவரை வந்து ஒரு 2, 3 நாட்களுக்கு விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அநேகமா நடக்கும்னு நெனைக்கிறேன். அவருக்கு ஒரு 15 நாள் காவல் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த கேஸ் எல்லாம் நாங்க உடைச்சு எறிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி பாஜகவினர் சொல்றாங்க. ஏங்க அதாவது ஒரு தவறு செய்தவனை இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான ஆட்கள பத்தி பேசுறதுக்கே நமக்கு அருவருப்பா இருக்கு. இதுல வேற இந்த அவர் பேர் என்ன? ஒரு பாஜக ஆதரவு யூடியூபர். அவர் என்ன சொல்றாரு, இது வந்து மூடி மறைப்பதற்கு ஏதோ ஒரு விஷயத்த மூடி மறைக்கிறதுக்காக தான் மகாவிஷ்ணு கேஸ் எடுத்திருக்காங்கன்னு. இதெல்லாம் முட்டாள்தனமா இல்லையா? அசோக் நகர்ங்கிற பள்ளியில ஒரு ஆசிரியரை, அதுவும் மாற்றுத்திறனாளி ஆசிரியரை, அவருடைய ஊனத்தை அ குற்றம் சொல்லி அவர கேவலப்படுத்தின விஷயத்த, நீங்க அதுக்காக கைது பண்ணா, இது வந்து வேற ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு கத விட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் என்ன பண்றது சொல்லுங்க? இன்னமும் அந்த மூட நம்பிக்கைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் உலா வந்து கொண்டு தான் இருக்கிறது. அது மாணவர்கள்ட்ட போய் அந்த மாணவர்கள் வந்து கை தட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மாணவர்கள்லாம் அப்படின்னு. ஏங்க அவன் ஏதாவது நீங்க ஒரு ஜோக்கர் இருந்தா என்ன பண்ணுவான்? ஜோக்கருக்கு சிரிப்பாங்க இல்லையா? அந்த மாரி தான் இது. மாணவர்களுக்கு என்ன தெரியும்? ஸோ அவர்களை வந்து நல்வழிப்படுத்த வேண்டுமே தவிர, இந்த மாதிரியான
என்ன சொல்றது? ஒரு ஆன்மீக நடவடிக்கைங்கிற பேர்ல ஏகப்பட்ட கேவலமான விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறது. அதேபோல இன்னமும் பிற்போக்குத்தனமாக யோசிக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறது சொல்லுங்க? இன்னமும் அதாவது இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்றாரு ஒரு வார்த்தை எனக்கு 17,000 குருகுல கல்விகள் இருந்துச்சு. அப்புறம் 3,50,000 குருகுல கல்வி இருந்தது இந்தியாவுலங்கிறாரு. ஒருவேள தமிழ்நாடு, இந்தியாவ சொல்றாரா என்னன்னு தெரியல. அவைகளெல்லாம் இங்கிலாந்து ஆங்கிலேயர்களால் வந்து மூடப்பட்டு விட்டன அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்படிலாம் என்னன்னா, ஒரு மந்திரம் சொன்னால் நெருப்பு மழை பொழியும். ஒரு மந்திரம் சொன்னால் காற்றடிக்கும். ஒரு மந்திரம் சொன்னால் மழை பொழியும். ஒரு மந்திரம் சொன்னால் 3 வேள சாப்பாடு கிடைக்கும். என்னையா கத விட்டுட்டு இருக்கிற? எந்த காலத்துல இருக்க நீ? எப்படியெல்லாம் கத விடுறாரு பாருங்களேன். அதாவது இந்த மாதிரியான ஒரு குருட்டுத்தனமான அ அந்த பிற்போக்குவாதம்ங்கிறது இன்னமும் இருக்குங்க. ஒரு எனக்கு ஒரு கதை தெரியும். அந்த மகாத்மா காந்திக்கு இணையாக பாஜகன்னு ஒருத்தர் பேர சொல்லுவாங்க. அவர் பேர சொல்ல நான் விரும்பல. அவரு வந்து என்ன சொல்வாராம், அன்னப்பறவை மேல பறந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் போயிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி, மகாராஷ்டிரால எங்கோ ஒரு ஸ்டேட்ல குஜராத்ல நெனைக்கிறேன். அப்படின்னு வச்சு எழுதியிருக்காங்க. அவர் வந்து பறந்து போனாரு ஆஸ்திரேலியாவுக்கு. சிறையில இருக்கும்போதே. யாருக்கும் தெரியாம பறந்து போயிட்டு வந்தாருன்னு சொல்லி ஒரு வரலாறு எழுதி வச்சிருக்கானுங்க. டேய் என்னடா பண்றீங்க? அ இந்த நாடு எங்கடா போயிட்டு இருக்கு? அப்படிங்கிற மாரி இருக்கு. ஏன் இவரே சொல்றாரே, நம்ம மோடி அவர்களே சொல்றாரே, விமானங்கள்லாம் நம்ம அந்த காலத்திலேயே பறக்க விட்டுருக்கோம். ராமாயணத்திலேயே, மகாபாரதத்திலேயும் விமானங்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது அதுக்கு ஃபேக்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம நம்பலாங்க. ஸோ நம்பத்தகுந்த விஷயங்களை நாம் சொல்வதில்லை, பேசுவதில்லை அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி ஆட்களோட வழியில வர்றவங்க எப்படி பண்ணுவாங்க? இப்படி தானே பண்ணுவாங்க. ஆமா நாட்டை வந்து பக்கோடா வித்து பொழச்சுங்கன்னு சொன்னவர் தானே அவரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள வந்து மகாவிஷ்ணு போன்றோர் ஆன்மீக அ அ உரை பேசுறேன்னு சொல்லிட்டு எதையோ வந்து உளறிட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் சொல்றது சொல்லுங்க? இந்த மகாவிஷ்ணுக்குலாம் இது தேவையா? இப்ப சிறையில இருக்காரு. எதுக்கு தேவையில்லாம? மாணவர்களுக்கு கல்வி அறிவு புகட்டுவதற்காக நம்ம பள்ளிக்கு போறாங்க. இல்ல அவர்களுக்கு ஏதாவது ஒரு காம்படிஷன் நடத்துறதுக்காக பள்ளிக்கு போலாம். நான் சொன்ன மாரி ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மென்ட் கிளாஸ் நடத்தலாம். யோகா நடத்தலாம். அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் பிரயோஜனம் உண்டு. இது என்னங்க இது ஆன்மீக உரை? எதுக்காக இந்த பள்ளியில இப்படி நடத்துறாங்க? நாங்கலாம் வந்து இதுக்கு போவோம். அதாவது ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்போம். அவங்களோட பிளட் டெஸ்ட் குரூப் குடுக்குறதுக்காக நாங்க ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். நெறைய காம்படிஷன் நடத்தியிருக்கோம். அவங்களுக்கு நெறைய அறிவுரை சொல்றதுக்காக நெறைய நிகழ்ச்சிகள் நடத்துறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே கேள்விக்குறி. கவர்ன்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, வேற எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடத்தாதீங்க அப்படிங்கிறாங்க. இப்ப ரோட்டரி சங்கங்கள், லைன்ஸ்லாம் வந்து பள்ளிகள் பக்கமே போக முடியாதுங்கிற மாரி கொண்டு கொண்டு வந்திருக்காரு மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுங்கிற ஒரு ஒற்றை ஆள் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு பாருங்க. எவ்வளவு கேவலமான செயல் இல்லையா? ஒரு மனிதன் எப்படிலாம் நடந்துக்க கூடாதோ, அப்படி நடந்து கொண்டு அதுக்கு உலகம் பூரா எனக்கு ரசிகர்கள் இருக்காங்கன்னு வேற சொல்றாருங்க. இது என்னப்பா அநியாயமா இருக்கு. இதெல்லாம் எவன்யா நம்புறான் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் கேட்கணும். இன்னமும் வந்து கண்ண மூடிக்கிட்டு நாங்க இதெல்லாம் பண்ணோம். ஏன் பண்ண வேண்டியதானே உங்களுக்கு தான் மந்திரம் தெரியுமே. இப்ப பண்ணுங்களேன். கேட்டா அது எல்லாத்தையும் அழிச்சுட்டாங்க அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. கண்டுபிடிங்க புதுசா. உங்களுக்கு தான் சித்தர் சொல்றாரு. சித்தர்கிட்ட எல்லா மந்திரத்தையும் கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே. சித்தர் சொல்லுவாருல்ல உங்களுக்கு. சித்தர் சொன்னதுனால தானே நான் இப்படி பேசினேன்னு சொல்றீங்க. ஒரு திருக்குறளுக்கு விளக்கம் சொல்றேன்னு சொல்லி சொன்னாராம். அதாவதுங்க, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன திருக்குறளை எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாஜகவினர் பாருங்களேன். என்ன மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம்? நான் அது புதிய தலைமுறை ஒரு நண்பர் பேசினாரு. பாஜக நண்பர். அவரு வந்து சொல்றாரு, திருக்குறள்ல இதெல்லாம் இருக்குங்கிறாரு. அந்த நெறியாளர் வந்து சொல்றாரு, "ஏங்க திருக்குறள்ல சில விஷயங்கள் தாங்க இருக்கு. நேரடியா ஒரு மாற்றுத்திறனாளி வந்து அ கண் போனதற்கு காரணம் வந்து சொல்லியிருக்கிறதா இதுல திருக்குறள்ல" அப்படின்னு சொன்னா, "இல்ல இல்லங்க. பொதுவா சொல்லியிருக்காங்க" அப்படிங்கிறாரு. என்னையா எதை அதாவது அ ஏதோ ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி 2க்கும் முடிச்சு போட்டுட்டு இருக்கிறாரு. நான் என்னத்த சொல்லுவேன் போங்க. ஸோ இப்படித்தான் வந்து பாஜகவினர் வந்து மக்களை முட்டாளாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 10 வருஷமா இந்த ஆட்சியெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னே தெரியல. ஸோ இவர்களோட தயவுல தான் இவங்கலாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வேலையெல்லாம். எவ்வளவு மோசமான ஒரு செயல் இல்லையா? ஸோ இவையெல்லாம் கண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. நிச்சயமாக நீங்க ஆன்மீகம், உங்களுடைய கடவுள் நம்பிக்கை இது எல்லாமே கூட நாங்க ஏத்துக்கிறோங்க. ஆனா இந்த முட்டாள்தனமா முற்பிறவி பலன், அந்த பலன், இந்த பலன் சொல்லி மக்கள முட்டாளாக்கிட்டு இருக்க வேண்டாம். ஒருவருக்கு கண் தெரியவில்லை என்றால் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கலா எல்லாருக்கும் தெரியும். அத விட்டுட்டு இதுக்கு முன்னாடி நீ பாவம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவர கேவலப்படுத்துறது, இரு பிரிவினருக்கு ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்துவது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறு இல்லையா? ஸோ அதனால மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் வந்து கண்டிக்கப்பட வேண்டியவர், கண்டிப்பாக தண்டனைக்குரியவர் அப்படிங்கிறது தான்.
பட் இங்க இருக்கிற நீதிமன்றங்கள் என்ன செய்யும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ மீண்டும் சந்திப்போம். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவ்ரிஒன். ஆதரவளிக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும்